நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமாக டெலிஷியஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அல்வாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்ப்ளே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பாதாம் அல்வா தான். பாதாம் அல்வா வந்து எப்போவுமே ஒரு ரிச்சாக டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு அல்வா இது. எப்போவுமே இது ஃபாஸ்டிங் டைமில் இருக்கும்போது கூட நம்ம சாப்பிடலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாதாம் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் அல்வா செய்யும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற அளவுக்கு பாதாம் அல்வா பண்ணோன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். இப்போ இது பாதாம் வந்து பிளான்ச் பண்ணுறதுக்கு 2 சிஸ்டம் பண்ணலாம். நம்ம சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்க சுடு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சோன்னா தோல் நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். அது ஒரு மெத்தடு. நைட்டே வந்து நம்ம வெறும் பச்சை தண்ணியிலே எடுத்து ஊற வச்சிட்டோன்னா காலையில் மறுபடியும் பீல் ஆஃப் பண்ணுறதுக்கும் தோல் ஸ்கின் வந்து நல்லா ஈஸியாக பீல் ஆஃப் ஆகிடும். 2 மெத்தட்லையும் ஃபாலோ பண்ணலாம். சீக்கிரமாக பண்ணணும்னா சுடு தண்ணியை விட்டுக்கலாம், இல்லைனா பச்சை தண்ணியிலே பண்ணிட்டு கூட ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ணி ஸ்கின் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம 1/4 கப்பு பால் விட்டதே கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இப்போ தேவைப்பட்டால் நம்ம மிக்சியை கொஞ்சம் கழுவி கூட எடுத்துக்கலாம். பாலில் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம், ஆப்ஷனலாக இல்லைனா தண்ணியில் கூட நம்ம மாவு போட்டு எடுத்துக்கலாம். இதை தண்ணியும் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ இதை வந்து ஒரு எந்த பேனில் செய்ய போகிறோமோ அது பேனில் எடுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போ அதே மிக்சியை வந்து நல்லா கழுவி விட்டுறதுக்காக இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். மொத்தமாக வந்து 1 கப் அளவுக்கு நம்ம 1/4 கப் அளவுக்கு அரைக்கிறதுக்கும் 3/4 கப் அளவுக்கு மிக்சி கொஞ்சம் கழுவி எக்ஸ்ட்ராவும் விட்டு நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க. பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு தான் நான் இங்கே கலர ஆரம்பிக்கணும். கொஞ்சம் பாதாம்ன்றனால சீக்கிரமாக நான்ஸ்டிக்லேயே பண்ணாலும் கொஞ்சம் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கலரிட்டே இருங்க, சிம்மில் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா இப்படி கலரி விடுங்க. நம்ம இப்போ விட்ட பால் எல்லாமே திக்குப்பட ஆரம்பிக்கும். ப்ளஸ் பாதாமும் நல்லா வேகணும். இப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. சிம்லேயே வச்சு பண்ணுங்க நல்லா. ஸோ இப்போ இதை வந்து நான் சாஃப்ரான் வந்து பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு இது. நல்லா வத்தியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நல்லா கட்டி பட்டுருச்சு பாருங்கள் அல்வா. ஸோ இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சுகரு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். ஸோ இது பாருங்கள் சக்கரை போட்டோன்னே நல்லா மறுபடியும் தண்ணியாக ஆரம்பிச்சிச்சு. அது வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நெய் தேவைப்படாது அந்த அளவுக்கு. இது ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா பாதாம்லேருந்தே ஒரு ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால அதுவே நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ வாசனைக்காக வந்து கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம விட்ட நெய் எல்லாமே நல்லா இழுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை. ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி லூப்ரிகண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் இறக்குனா தான் இது ஆற இன்னும் கட்டிப்படும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்குனீங்கன்னா கொஞ்சம் கட்டிப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே வந்து நான் பாதாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் வந்து இதுக்கு வந்து வறுத்துலாம் ஆட் பண்ண வேண்டாம். கேஷ்நட்டு எதுவுமே தேவைப்படாது. இதுவே வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நம்மளுடைய பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு.